8வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். புருஷ சபர பார்த்த பக்தியா லப்யஸ்த்வனன்யயா யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணாருன்னு பார்த்தோம். முதல் 6 அத்தியாயங்கள் ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணதான் அமைஞ்சிச்சு. அடுத்த 6 அத்தியாயத்தை நமக்கு ஈஸ்வரனுடைய தத்துவம், ஜீவஸ்வரூபத்துக்கு அப்புறம் இப்போ ஈஸ்வர ஸ்வரூபம். ஒரு இடத்துல ஒரு உருவத்தில் வழிபட்ட அந்த இறைவனை எப்படி நாம் எல்லாமாக வழிபடுவது அப்படிங்கிறத பற்றி 7வது அத்தியாயத்தில் ரொம்ப விளக்கமாக சொன்னார். 7வது அத்தியாயம் முடியும் போது 7 கேள்விகள் முகவுரையாக சில இதை பகவான் சொன்னார். ஒரு ஞானிக்கு 7 விஷயங்களை பற்றின தெளிவான அறிவு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு விதையை, அடுத்த 8வது அத்தியாயத்துக்குரிய விதையை பகவான் அதில் தொடங்கினார். இப்போ 8வது அத்தியாயத்தில் நமக்கு அர்ஜுனன் அந்த கேள்வியை தான் கேட்குறான். 7 கேள்விகள் கேட்கப்பட்டது. 7வது கேள்வியை தான் நம்ம விஸ்தாரமாக பார்த்துட்ருக்கோம். முதல் 7 கேள்வியை நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம விளக்கமாக திரும்ப இன்னொரு ரிப்பீட் பண்ணலாம். இப்போ இது 7வது கேள்வி மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த கிளாஸில் நம்ம பார்க்கணும். பிரயாண காலம், இறக்கும்போது நம்ம எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கணும். ஏன்னா நமக்கு இந்த ஜென்மாவில் நமக்கு பல விஷயங்கள் நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா இது ஏற்கனவே எய்யப்பட்ட அன்பு. இதில் பல பிராரப்தத்தில் என்ன பண்ண முடியாது, நிறைய சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம ஒன்றும் அம்மா அப்பாவை நம்ம செலக்ட் பண்ணலை, நம்ம குழந்தைகளை நம்ம செலக்ட் பண்ணலை. அது மாதிரி என்னது இதில் நம்ம கையில் இல்லை முடிஞ்சு போச்சு. ஆனால் இனி அடுத்து வர்ற காலம் நம்ம கையில் இருக்குது. அப்போ அதை எப்படி நிர்ணயம் பண்ணுறது அப்படிங்கும்போது பகவான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறார். மரண சமயத்தில் நீ எதை நினச்சிட்டு உன்னுடைய உயிரை நீ விடுறியோ அதற்கு ஏற்றவாறு உன்னுடைய அடுத்த பிறவி அமையும். ஜீவன் முக்திங்கிற பதம் பார்த்துருக்கோம், விதேக முக்திங்கிற பதம் பார்த்துருக்கோம். ஜீவன் முக்தி அப்படிங்கிறது வாழும்போது யார் ஒருவன் தான் உடல் அல்ல, நான் ஆத்மாங்கிற எண்ணத்தில் திடமாக இருக்கின்றானோ அவன் வாழும்போது முக்தியோடு இருக்கான். இறந்ததுக்கப்புறம் முக்தி இல்லை, வாழும்போதே அவன் முழுமையாக எல்லா துன்பத்திலிருந்தும் விடுபட்டவனாக இருக்கின்றான். அதுக்கு பேர் ஜீவன் முக்தி. அந்த ஜீவன் முக்தன் இறந்ததுக்கப்புறம் மீண்டும் பிறப்பதில்லை, அதுக்கு பேர் விதேக முக்தி. 2 முக்தி பார்த்தாச்சு. இப்போ கிளாஸுக்கு வர்றேன், ஆனால் எனக்கு என்னால் என்ன பண்ண முடியும், எனக்கு ஞானம் இருக்குது ஆனால் ஞான நிஷ்டை இல்லை. அப்படி ஒருத்தன் இறந்து போயிட்டான் அப்படின்னா அவனுடைய கதி என்னன்னு 6வது அத்தியாயத்தில் ஏற்கனவே சொல்லிட்டார். அவன் யோக பிரஷ்டனாக இருப்பான். ஞானம் இருக்குது ஆனால் ஞானத்தின் பிரயோஜனம் அவனுக்கு கிடைக்கல. அப்படி இருக்கிறவன் கொஞ்ச நாள் சொர்க்கலோகத்தில் போயிட்டு மீண்டும் என்ன செய்கிறான், இங்கே இன்னொரு குலத்தில் அவன் பிறக்கும்போதே ஒரு நல்ல ஒரு சம்ஸ்காரத்தோடு பிறந்து அவன் மோட்சத்தை அடைவான்னு சொன்னார். இனி அடுத்து 2 விஷயம் நம்ம பார்க்கணும். 2 விதமான மனிதர்களை பற்றி சொல்ல போகிறார் இப்போ பகவான். கர்மயோகியாக இருக்கான், நல்ல தர்ம அனுஷ்டானங்கள் இருக்குது, கர்மயோகியாக இருக்கான் ஒருத்தன். அப்படிப்பட்டவன் அவன் என்ன பண்ணலை, அவன் உபாசனைக்குள்ளெல்லாம் வரல, நல்ல தர்மமாக இருக்கான், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறான். ஆனால் அவன் கடவுளை தன்னுடைய தேவைக்காக மட்டும் வச்சுக்கிறான். காமியமாக என்ன பண்ணுறான், பக்தி வச்சுருக்கான். அப்படிப்பட்டவன் என்ன கதிக்கு போகிறான். இன்னொருத்தன் நல்ல உபாசனை பண்ணுறான், நல்ல தியானம்லாம் பண்ணுறான், அவனுக்கு நல்ல பக்தி நிறைய இருக்குது, ஆனால் ஞானத்துக்குள்ளே வரல. அப்படிப்பட்டவன் என்ன கதி அடைய போகிறான். 2 விதமான மனிதர்களை பற்றி சொல்ல போகிறாரு. அந்த 2 விதமான மார்க்கங்களை பற்றி சொல்ல போகிறார். மார்க்கம்னா பாதை. இறந்ததுக்கப்புறம் அப்படிப்பட்ட ஜீவன் எந்த பாதை வழியாக அந்த ஜீவன் பிரயாணம் பண்ணுது, பிரயாணம் பண்ணி எந்த லோகத்தை போய் அடையுது. இதெல்லாம் நமக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். நம்ம இதை எங்கேயும் போய் வெரிஃபைலாம் பண்ண முடியாது. சாஸ்திரத்தில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீ இவ்வளோண்டு முயற்சி பண்ணால் கூட எதுவுமே வீண் கிடையாது. உனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா
நம்ம கண்டிப்பாக ஒரு முன்னேற்ற பாதையில் தான் நமக்கு போயிட்டுருக்கோமே ஒழிய நம்ம பின்னோக்கி நம்ம போகிறது கிடையாது. அந்த 2 விதமான மனிதர்கள், 2 விதமான மார்க்கங்கள், 2 விதமான லோகங்களை பற்றி தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் கதை மாதிரி தான் இருக்கும் நமக்கு. அது சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சாஸ்திரத்தை நம்ம இருக்கிற ஸ்ரத்தையினால் நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்கின்றோம். இதுக்கு பேர் கிரமமுக்தின்னு பேர். இப்போ ஒருவன் கர்மம் மட்டும் பண்ணி கர்மயோகியாக இருந்து அவன் உயிரை விடும்போது அவன் எங்கே போகிறான்னா ஸ்வர்கலோகத்துக்கு போகிறான். ஸ்வர்கலோகத்தில் போயிட்டு அவனுடைய என்ன நல்ல காரியம் பண்ணியிருக்கான், நல்லவனாக இருக்கான். ஆனால் அவனுக்கு பக்தியிலலாம் ரொம்ப அவனுக்கு ஈடுபாடு இல்லை, ஞானத்துக்கும் வரல, கர்மயோகியாக இருக்கான். அப்படிப்பட்டவன் நல்ல புண்ணிய காரியங்கள் பண்ணியிருக்கான். புண்ணியங்கிறது தான் நமக்கு வெல்த், நம்முடைய செல்வமே புண்ணியந்தான். புண்ணியத்துக்கு ஏற்றபடி என்ன செய்கிறான், அவனுக்கு சொர்க்கலோகத்தில் போய் கொஞ்ச நாள் இருந்து நல்ல சுகபோகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் என்ன செய்யணும், திரும்பவும் பூலோகத்துக்கு வரணும். வந்து தான் என்ன பண்ண முடியும், ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம். ஞானம் வர்றது வரைக்கும் என்ன பண்ணணும், மாறி மாறி நம்ம பிறந்துக்கிட்டே இருக்கோம். அதுதான் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். எப்படி ஒரு சிருஷ்டி தொடங்கும் போது நம்ம ஜீவர்களாக வெளிவர்றோம், ஞானம் வந்தால் மட்டும்தான் நமக்கு பிறப்பு சுழல்லேருந்து விடுதலை. அப்படி இல்லைன்னா பிரளய சமயத்தில் ஒடுங்கி இருக்கோம், திரும்பவும் பூத்வா திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம், பிறந்துக்கிட்டே தான் இருக்கணும். புல்லாய் பூடாய் புழுவாக்கி என்ன செய்யணும், நம்ம நான் ஆத்மாங்கிற அந்த ஞானமும் பார்க்கும் அனைத்தும் மாயஸ்வரூபங்கிறதும் நமக்கு ஆழமாக பதியும். அப்படிப்பட்ட அந்த ஞானத்தினால மட்டும்தான் இந்த பிறவியிலிருந்து விடுபட முடியும். இது நம்ம அத்வைதத்தில் இருக்கிற சித்தாந்தம். விசிஷ்டாத்வைதம் அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, நீ பக்தி பண்ணி நீ இறந்ததுக்கப்புறம் மோட்சம் அடையலாம்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், வாழும் போதே நீ தெரிஞ்சுக்கலாம் நீ மோட்சத்தில் இருக்கியா இல்லையான்னு நீ பார்த்துக்கலாம். அதுதான் ஜீவன் முக்தி அப்படின்னு. இப்போ அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறான், சொர்க்கத்தில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு புண்ணியம் தீர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும், திரும்பவும் பிறக்கணும். அதற்கு மாறாக அந்த உபாசனை பண்ணுறவன் சதா இறைவனையே தியானம் பண்ணி மரண சமயத்தில் இறைவனுடைய ஸ்மரணத்திலேயே உயிரை விடுறான். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் பாத் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். எனக்கு ஆத்மாலாம் புரியல, எனக்கு நிஷ்டை வருமா வருதான்னு தெரியல, இப்போ என்ன பண்ணுறது, அதான் நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். புருஷஸ்தபர பார்த்த பக்தியா லப்யஸ்து அனன்யா, இறைவனே எனக்கு லட்சியமாக இருக்கிறான்ற அந்த ஒரு மாறாத பக்தி பண்ணினாலே உனக்கு இந்த மேலான பதம் கிடைக்கும் அப்படிங்கிறத பகவான் என்ன பண்ணுறாரு, கேரண்டி கொடுக்குறார். ஞானம் புரியல அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆத்மா பிரம்மங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மாயங்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீ சதா இறைவனையே தியானம் பண்ணிட்டு இருந்தீன்னா அப்போது நீ இறக்கும்போது அந்த ஒரு நல்ல சம்ஸ்காரத்தோடு நீ இறக்கும்போது நீ பிரம்மலோகத்துக்கு போவ. அங்கே பிரம்மலோகத்தில் போனது உடனே அங்கே உனக்கு இந்த உண்மை நன்றாக புரியும். அங்கே பாடம் எடுக்கும்போது நன்றாக புரியும். எதெல்லாம் உனக்கு இங்கே புரியலையோ அதெல்லாம் அங்கே அந்த ஞானம் உனக்கு பிரம்மலோகத்தில் போய் கிடைக்கும். அதனால் நீ என்ன பண்ண வேண்டியதில்லை, மீண்டும் பிறக்க வேண்டியதில்லை. இப்போ 2 பேர், ஒன்று நல்லவனாக இருக்கான், கர்மயோகத்திலே இருக்கான், 2வது உபாசனையோடு இருக்கான். உபாசனையோடு இருப்பவன் பிரம்மலோகத்துக்கு போயிட்டு மீண்டும் வருவதில்லை. கர்மயோகியாக இருக்கிறவன் ஸ்வர்க்கத்தில் போயிட்டு மீண்டும் பிறக்கும். 2 மனிதர்கள், 2 மார்க்கங்கள், 2 உலகங்கள். அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறாரு. இப்போ நமக்கு 23வது. எத்ர காலே த்வனாவிருத்திம் ஆவிருத்திம் சைவ யோகினஹ பிரயாதா யாந்தி தம் காலம் வக்ஷ்யாமி பரதர்ஷப யத்ர காலே த்வனாவிருத்திம் ஆவிருத்திம் சைவ யோகினஹ பிரயாதா யாந்தி தம் காலம் வக்ஷ்யாமி பரதர்ஷப. பரதர்ஷப
வக்ஷ்யாமி அகம் வக்ஷ்யாமி, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். என்ன சொல்லி கொடுக்குறேங்கிறாரு? எத்திர காலே தூ அனாவிருத்திம் ஆவிருத்திம் ச ஏவ யோகினக. யோகினா இங்கே கர்மயோகி, உபாசனை பண்ணுறவன். ரெண்டு விதமான யோகிகள். அவர்கள் எந்த மார்க்கம், இங்கே காலம்ங்கிறது மார்க்கம், பாதை, எந்த பாதையில் இவர்கள் இருவரும் அனாவிருத்தி ஆவிருத்தி ரெண்டு பாதை இருக்குது. அனாவிருத்தினா மீண்டும் திரும்பி வராத பாதை, அதுக்கு என்ன கிடையாது, ரிட்டர்ன் பண்ண முடியாது, ஒன் வே, போயிட்டா திரும்ப வர வேண்டியதில்லை, ஃப்ரீ, தப்பிச்சு போயிடலாம், பிறவியிலேருந்து என்ன பண்ணிடலாம், தப்பிச்சு போயிடலாம், அது ஒரு பாதை இருக்குது. இன்னொன்று ஆவருத்தி. ஆவருத்தினா என்ன பண்ணணும், கொஞ்ச நாள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் சுகபோகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு, ஆமாம், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எல்லா பிரச்சனையும் மறந்து தூங்கிட்டு திரும்பவும் முடிச்சு பிராரத்தம் சாத்துன்னு திரும்பவும் என்ன பண்ண தூங்கி முடிச்சுட்டு வந்தோடனே அதுபோல் என்னது, மீண்டும் திரும்பி வர்ற பாதை ஒன்று இருக்குது, திரும்பி வராத பாதை. பிரயாத்தா யாந்தி, பிரயாத்தியான பயணிகள் யார், ஜீவர்கள். ஜீவாத்மா என்ன பண்ணுது, ரெண்டு விதமான ரெண்டு விதமான மார்க்கத்தின் மூலமாக பயணிக்கின்றது. அதை நான் உனக்கு சொல்ல போகின்றேன் அப்படின்னு முதல்ல பிரதிஜை பண்ணுறார் பகவான். 23லேருந்து 27 வரைக்கும் நமக்கு இந்த கிரமமுக்திக்கான 2 பாதைகள், 23லேருந்து 27 வரைக்கும் கிரமமுக்திக்குரிய 2 பாதைகள் சொல்லப்படுகின்றது. இப்போ முதல்ல திரும்பி வராத பாதையை பற்றி சொல்கிறேன். என்ன, 24 அந்த பிரம்மலோக பாதை. அந்த பாதை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, அக்னிர் ஜோதிர் அஹ சுக்லஹ ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்ம பிரம்மவிதோ ஜனாஹ. அக்னிர் ஜோதிர் அஹ சுக்லஹ ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்ம பிரம்மவிதோ ஜனாஹ. அந்த பாதை, அந்த பாதையில் இது வந்து வெளிச்ச பாதைன்னு சொல்கிறாங்க. பிரம்மலோக பாதை வெளிச்சமாக இருக்குமா, அது எங்கே கூட்டு போகுதுன்னு பிரம்மலோகத்துக்கு கூட்டு போகுது. பாதையில் 5 தேவதைகள் இருக்காங்களாம் நம்மளை வரவேற்கிறதுக்கு. கல்யாண வீட்டுக்கெலாம் போனால் வாங்க வாங்கன்னு வரவேற்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்களாம், 5 தேவதைகள். ஒரு தேவதை வரவேற்று என்ன பண்ணுது, அடுத்த ஆள்கிட்ட கொண்டு போய் விடுமா, அடுத்த தேவதை அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய், இது மாதிரி 5 தேவதைகள். ஏன்னா நமக்கு தெரியாது இல்லை, எங்கே போகணும்னு தெரியாது இல்லையா, அதனால 5 தேவதைகள் நம்மளை அந்த பாதையில் கூட்டிகிட்டு போகலாம். அக்னிஹி ஜோதிஹி அஹஹ சுக்லஹ உத்தராயணம் அப்படின்னு 5 தேவதைகள். அக்னினா ஒளி தேவதை, உஷ்ண தேவதை, அந்த உஷ்ணத்துக்குரிய தேவதை. ஜோதிஹினா ஒளி, வெளிச்சத்துக்கு ஒரு தேவை. ஒரு சக்திக்கும் ஒரு தெய்வீக அம்சம் இருக்குது, அது ஒரு தேவதை அதுக்கு அதிபதியாக இருக்குது. அஹஹ, அஹஹன பகல் தேவதை, ஏன்னா இது வெளிச்சமான பாதை, அதனால பகல் தேவதை. அடுத்து சுக்லக, சுக்லன்னா சுக்லபட்சம்னு சொல்கிறோம், நமக்கு அந்த வளர்பிறைய சுக்லபட்சம்னு சொல்கிறோம். அந்த 15க்கும் ஒரு தேவதை இருக்குது, வந்து அந்த சுக்லபட்ச தேவதை இருக்குது. அடுத்து உத்தராயணம். உத்தராயணம்ங்கிறது அந்த சூரியன் வடக்கு செல்லும் 6 மாதம், தையிலிருந்து ஆடி வரைக்கும், அதை உத்தராயண காலம்னு நம்ம சொல்கிறோம். அந்த உத்தராயண காலத்துக்குரிய தேவதைகள். இதெல்லாம் எந்த மார்க்கத்தில் இருக்குது, இந்த பிரம்மலோக பாதையில் இருக்குது. இந்த பிரம்மலோக பாதை யாருக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு, நல்ல தர்மமாகவும் இருக்கான், நல்ல பக்தியும் பண்ணியிருக்கான். எனக்கு உலகத்தில் எதுவுமே வேண்டாம், எனக்கு இறைவனுடைய திருவடி தான் வேண்டும் அப்படின்னு யார் ஒருவன் அந்த மேலான பராபக்தனாக இருக்கானோ, அப்படிப்பட்டவனுக்கு இந்த பாதை வழியாக அவனுடைய உயிர் பிரியும் போது அந்த ஜீவன் இந்த பாதையில் போதும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இப்போ செத்தோடனே என்ன நடக்குது,
ஏன்னா நம்ம நிறையா படிக்கிறோம், நமக்கு உயிர் நீத்தார்னு படிக்கிறோம், ஆத்மா சாந்தி அடைஞ்சுது அப்படிங்கிறோம், அப்புறம் பிராணம் போயிடுச்சு அப்படிங்கிறோம். என்ன தான் நடக்குது? அப்போ சாஸ்திரத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஸ்தூல சரீரத்துக்கு உள்ள இதனை இயக்குகின்ற ஒரு சூக்ஷ்ம சரீரம்னு இருக்குது. ஏன்னா இது சும்மா ஒரு டப்பா, இது ஒரு ஜடம். இந்த ஜடத்தை இயக்கிறது இன்னொரு ஜடம், அது சூக்ஷ்மமான ஜடம். எப்படி இந்த ஃபேன் இருக்குது, அந்த ஃபேனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கரண்ட் தேவைப்படுதோ, அதுபோல் இந்த உடம்பை இயக்குவதற்கு ஒரு சூக்ஷ்மமான சக்தி இருக்குது. அதுக்கு பேர் சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் பிராணன், மனசு எல்லாம் சேர்ந்துருக்கு. அதுதான் என்ன பண்ணுது, இந்த சரீரத்தில் பிராரப்தம் முடிஞ்ச உடனே டக்குன்னு என்ன ஆகுது, அடுத்த சரீரத்துக்கு அது போய் ஆகணும். எல்லாம் நியத்திக்கு உட்பட்டு நடக்குது. அப்போது அந்த சமயத்தில் அந்த சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் பண்ணுறது, அதுதான் நம்ம இதை ஜீவாத்மாவினுடைய பயணம்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணுது, நன்றாக உபாசனை பண்ணி கடைசி காலத்தில் இறைவனையே தியானம் பண்ணிட்டு ஒருத்தன் உயிரை விடுறான். நமக்கு நிறைய புண்ணியம் பண்ணணும். நம்ம இப்போவே நமக்கு அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா தசரதர் ராமனுக்கு அப்பா, ராமன்னா உயிர். ஆனால் சாகும்போது அவர் ராமா ராமான்னு சொல்லிட்டு சாகலையாம், பாதகி கைகேயின்னு சொல்லிட்டு செத்தாராம். அப்போது நமக்கு அப்போ அவ்வளவு அதுக்கு புண்ணியம் வேணும் நமக்கு. அப்படிப்பட்ட அந்த உபாசகன் சதா கடைசி காலத்தில் அதிலையே சிந்திச்சுட்டு இருக்கான். அப்போ அதுக்கு அப்படிப்பட்டவனுக்கு பாதை திறந்து விடுறான் பகவான். இவன் என்ன சதா காலமும் ஈஸ்வர ஸ்மரணையிலே இருந்திருக்கான். பாகவத்தில் அஜாமலன் கதையெல்லாம் பார்க்குறோம். பிள்ளைக்கு பேர் வச்சுருக்கான், நாராயணன்னு பேர் வச்சு கூப்பிட்டதுனால என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு நாராயண தூதர்கள் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது அப்படிப்பட்டவன் இந்த வெளிச்ச பாதையில் போகிறான். எங்கே போகிறான், தத்ர பிரயாத்தா கச்சந்தி, அதன் வழியாக, அந்த பாதை வழியாக, அதுக்கு பேர் சூரிய பாதை அப்படின்னு சொல்கிறோம். வெளிச்சமான அந்த பாதை வழியாக அவன் எங்கே போகிறான், அந்த பிரம்மலோகத்துக்கு போகிறான். பிரம்மவிதோ ஜனாகா, அந்த உபாசனை செய்த அந்த உபாசகன் அங்கே போய் என்ன பண்ணுறான், அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை அடைந்து அவன் மீண்டும் பிறப்பதில்லை. அந்த வழியை போட என்ன கிடையாது, திரும்பவும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு ஒரு கிரமமுக்தியில் இது நம்பர் 1 உபாசகனுடைய மார்க்கம். அவன் வெளிச்ச பாதையில் போகிறான், நல்ல தேவதைகள்லாம் இருக்காங்க, அவனை கூட்டிகிட்டு போய் அவன் அங்கே போய் பிரம்ம ஞானத்தை அடைந்து மீண்டும் வர்றதில்லை. இப்போ அடுத்ததில் 2வது அந்த கர்மயோகி, நல்லவனாக இருக்கான், நல்லவன். ஆனால் அவனுக்கு என்னமோ இதில் ஆசை இல்லை, நல்ல சர்வீஸ் பண்ணுறான், நல்லா மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறான். நம்மளே பார்ப்போம், நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்படிப்பட்டவன் அவனுக்கு பெருசாக கடவுள் பக்தி, மோட்சம் அடையணும், அதுலலாம் அவனுக்கு எண்ணம் இல்லை. நல்லவனாக இருக்கேன் நான், எனக்குன்னு எந்த ஆசையும் இல்லை. அப்படிப்பட்டவன் என்ன கதி அடைகிறான், அவன் சொர்க்கலோக பாதையை அடைகிறான் அப்படிங்கிறார். 25 தூமோ ராத்ரிஸ்ததா கிருஷ்ணஹ ஷண்மாசா தக்ஷிணாயனம் தத்ர சாந்திரமசம் ஜோதிஹி யோகி பிராப்ய நிவர்த்ததே. தூமோ ராத்ரிஸ்ததா கிருஷ்ணஹ ஷண்மாசா தக்ஷிணாயனம் தத்ர சாந்திரமசம் ஜோதிஹி யோகி பிராப்ய நிவர்த்ததே. இப்போ அங்கே நமக்கு 5 தேவதை இருந்துச்சு. அக்னி தேவதை, ஜோதி தேவதை, அக தேவதை, சுக்ல தேவதை, உத்தராயண தேவதை. அதே மாதிரி இங்கேயும் தேவதைகள் இருக்கு. தூம தேவதை, ராத்திரி தேவதை, கிருஷ்ண தேவதை, தட்சிணாயன தேவதை அப்படின்னு இங்கே 4 சொல்லப்பட்டிருக்கு. தூமம்னா புகைப்படிஞ்சதாக இருக்கான், ஏன்னா இது பாதை இருட்டு பாதை, ஏன்னா திரும்பி வந்தாகும். போயிட்டு கொஞ்ச நாள் விசா முடிஞ்சோடனே அனுப்பி விடுற மாதிரி என்ன பண்ணணும், திரும்பவும்
பிறவி உண்டு. கொஞ்ச நாளைக்கு போய் அவன் வந்து என்ன பண்ணலாம், அதனால தான் நம்ம புண்ணியமும் பொன் விலங்குன்னு நம்ம சொல்கிறோம். இப்போது அவன் என்ன பண்ணுறான், தூமக ராத்திரி தேவதை, அதில் பகல் தேவதைன்னு பார்த்தோம், இது ராத்திரி தேவதை. கிருஷ்ணகன்னா கிருஷ்ணபக்ஷம், தேய்பிரைக்குரிய அந்த தேய்பிரை திதிகளுக்குரிய அந்த திதி தேவதைகள் இருக்குது அந்த பாதையில். இவன் போகிற அந்த பாதையில் இருட்டான பாதையாக இருக்குது, வெளிச்சமே இல்லை. ஆனால் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காங்க. தட்சிணாயனம், ஷண்மாசா தட்சிணாயனம், அந்த தட்சிணாய மாசத்திற்குரிய அந்த தேவதைகள் அந்த பாதையில் இருக்காங்க. தத்ர சாந்திரமசம் ஜோதிஹி யோகி பிராப்பிய நிவர்த்ததே. இதுக்கு பேர் சந்திரமசா, சந்திரன் ஒளி கொடுக்கிறது பாதை, அதனால சந்திரமசம் ஜோதிஹி. இந்த பாதையில் அது வந்து சூரிய பாதை, இது சந்திர பாதை. உங்களுக்கே தெரியும், சூரியனுக்கு வெளிச்சம் நிறையாவா, சந்திரன் இருக்கு வெளிச்சம் இருக்குது, ஆனால் கொஞ்சமாக வெளிச்சம், இருட்டாக இருக்குது. ராத்திரி தேவதைகள் தான் இருக்குது, பகலுக்குரிய பகல் தேவதைகள் இருக்குது அதுக்கு, இது ராத்திரி தேவதைகள் இருக்குது. யோகி பிராப்பிய நிவர்த்ததே, அவன் யோகி, அவன் உபாசனை பண்ணுறவன் சொர்க்கலோகத்தை அடைந்து நிவர்த்ததே திரும்பவும் மீண்டும் என்ன பண்ணுறான், அவனுடைய கர்மத்துக்கு தக்கபாடி. என்ன, இன்னும் அவனுடைய அஜ்ஞானம் போகலை. அஜ்ஞானம் போனால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம மீண்டும் பிறவாமை நமக்கு வரும். அஜ்ஞானம்னா என்ன, நான் உடம்பு, நான் ஜீவன் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலேருந்து யார் ஒருத்தன் முழுமையாக விடுபடுறானோ அவனுக்கு தான் மீண்டும் பிறப்பி கிடையாது. இப்போ இவன் தன்னை இன்னும் ஜீவனாகவே நினச்சிக்கிட்டே இருக்கான். என்னை ஜீவனாகவே நினச்சிட்டு நான் உடம்பை விடும்போது திரும்பவும் நான் ஜீவனாக தான் பிறக்கணும். நான் ஜீவன் இல்லைங்கிற எண்ணத்தோடு நான் உடம்பை விட்டேன் அப்படின்னா நான் மீண்டும் பிறக்க வேண்டியது. இப்போது இவன் என்ன பண்ணுறான், அந்த இருட்டு பாதையில் போய் திரும்பவும் நிவர்த்தத்தேனா மீண்டும் திரும்பி அவன் பிறவி எடுக்கின்றான். அடுத்ததில் சொல்கிறாரு, शुक्ल कृष्ण गति हेते जगत शाश्वते मते एकया यात्यनावृत्तिम् अन्यया वर्तते पुनः शुक्ल कृष्णे गति हेते जगत शाश्वते मते एकया यात्यनावृत्तिम् अन्यया वर्तते पुनः. இது ரெண்டு விதமான மக்கள்கள். ஒருத்தனுக்கு உலக ஆசை இருக்கு, ஒருத்தனுக்கு கடவுள் மேலதான் ஆசை இருக்கு. ஒருத்தன் உலகத்துல இன்னும் ஆசைப்பட்டுட்டு இருக்கான், இது அனுபவிக்கணும் அது அனுபவிக்கணும், அவனுக்கு ஆசை இருக்கு. ரெண்டாவது அவன் கர்ம யோகத்துல இருக்கான், ஆனா அவனுக்கு உலக பற்றுலேருந்து அவன் வெளிவரல. உபாசனை பண்றவனுக்கு இறைவன் மேலதான் பற்று ரொம்ப இருக்கு. இப்போ ரெண்டு விதமான மனிதர்கள் எப்போவுமே இருக்காங்களாம், ரெண்டு விதமான மக்கள் எப்பவும் இருக்காங்க. அப்போ ரெண்டு விதமான பாதைகள் எப்பவும் இருக்கு, ரெண்டு விதமான லோகங்களும் எப்போவுமே இருக்குங்கிறார். சுக்ல கிருஷ்ண கதிஹி ஏதே, இரண்டு விதமான சுக்லகதி கிருஷ்ணகதி அப்படிங்கிறோம். சுக்லகதிங்கிறது வெளிச்சப்பாதை, கிருஷ்ணகதிங்கிறது இருட்டு பாதை. ஜகதக சாஸ்வதே மதே, இந்த உலகில் சாஸ்வதம்னா என்னைக்கும் இருக்கு. இந்த ரெண்டு விதமான மனிதர்கள் எப்பவுமே இருக்காங்க உலகத்தில் பொருள் ஆசை உடையவர்களும் இருக்காங்க, பொருள் ஆசை இல்லாதவங்களும் இருக்காங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் வேற வேற பாதை இருக்கு, இறந்ததுக்கப்புறம் வேற வேற பாதை. இப்போ நமக்கு அதர்மியை பற்றி இதில் பேச்சே கொடுக்கல. நமக்கு அதர்மி நரகத்துக்கு போகிறான், அதுக்கு பேர் நமக்கு அதோகதின்னு நம்ம சொல்கிறோம். அவனோட கதி இது கிரமமுக்தி, அவனோட பேர் அதோகதி, அவனுக்கு நரகத்துக்கு போகிறான். அதை நமக்கு கொண்டே வரல. நம்ம இப்போ தர்மமாக இருக்கிறவன் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு மீண்டும் பிறக்கிறான். உபாசனை பண்ணுறவன், இறைவனையே சார்ந்து இருப்பவன் பிரம்மலோகத்தில் போய் அங்கேயே போய் மோட்சம் அடைகிறான். இந்த ரெண்டும் சாஸ்வதா கதிகி, ரெண்டுமே எப்பவும் இருக்கின்றது. ஏகையா யாத்யனாவிருத்திம் அந்யயா வர்த்ததே புனக. ஏகையா ஒரு மார்க்கத்தில், அனாவிருத்தி போயிட்டு என்ன வேண்டியதில்லை, திரும்பி வர வேண்டியதில்லை. அந்யயா மற்றொன்றில் என்ன பண்ணணும், நம்ம மீண்டும் திரும்பி வரணும். நமக்கு இதெல்லாம் நமக்கு
நம்பவா வேண்டாமா இதை பற்றி அவனுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு முக்கியம் ஞானம், ரொம்ப முக்கியம். அந்த ஞானத்திற்கு கர்மயோகம் ரொம்ப முக்கியம். கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் போதாது, நமக்கு உபாசனை ரொம்ப முக்கியம். ஏன்னா எதுக்காக இதை சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்ம இப்போ இறைவனுடைய ஸ்வரூபத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஜீவ தத்துவத்தை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஈஸ்வர தத்துவத்துக்கு கொண்டு வந்துட்டோம் நமக்கு. ஏன்னா அந்த இறைவனை பற்றின ஞானம் முழுமையாக இல்லாமல் என்ன பண்ண முடியாது, நம்மளால் பிறவியிலேருந்து விடுபட முடியாது. அதுக்காக தான் நமக்கு இது ரொம்ப அவசியமாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததில் ஒரு அட்வைஸ் கொடுக்குறார். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நைத்தே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முஹ்யதி கஷ்சன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவார்ஜுன. நைத்தே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முஹ்யதி கஷ்சன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவார்ஜுன. இப்போ இந்த சாப்டர்ல சொன்ன அத்தனை விஷயத்துலேருந்து சாரம், சரி என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாரு. தஸ்மாத், எனவே, சர்வேஷு காலேஷு, எல்லா காலமும் சதா காலமும் என்ன பண்ணு, யோகயுக்தக பவ அர்ஜுன, நீ எப்பவும் இறைவனுடைய ஸ்மரணத்திலேயே நீ இருப்பாயாக. உலக விஷயங்களை விட்டுவிட்டு, உலக ஆசைகளை விட்டுவிட்டு, ஏன்னா முதல்ல நம்ம இறைவன்கிட்ட பொருளுக்காகத்தான் போகிறோம். பொருளுக்காக போய் என்ன பண்ணுறோம், நம்ம பக்தியை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இறைவனுக்காக இறைவனை நாம் பிரார்த்திக்க தொடங்கும். அப்படிப்பட்டவனாக நீ இருப்பாயாக. நைத்தே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முஹ்யதி கஷ்சன. ந ஏதே ஸ்ருதி பார்த்த, ந ஏதே ஸ்ருதி ஜானன் யோகி முஹ்யதி கஷ்சன. முஹ்யத்தின மயக்கம் அடைவது. யார் ஒருவன் இந்த ரெண்டு பாதையை பற்றின அறிவு நன்றாக புரிஞ்சுக்கிறானோ அவன் என்ன பண்ண மாட்டான். இப்போ நம்ம எதுக்கு போகணும்னு நினைப்போம், சொர்க்கத்துக்கு போயிட்டு திரும்பி பிறக்கணும்னு நினைப்போமா, திரும்பி வரக்கூடாதுன்னு நினைப்போமா. இப்போ நமக்கு இதை பற்றின ஞானம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குற. ஏன்னா நீ ஞாபகம் வச்சுக்கோ, திரும்பவும் இது உனக்கு ஒரு பெயில்னா என்னது, கொஞ்ச நாள் மட்டும் விடுவாங்க, வெளியே விட்டுட்டு திரும்பவும் என்ன கொஞ்சம் ஜெயிலுக்குள்ளே வரணும். அது மாதிரி என்னது, அந்த சொர்க்கலோகம்ங்கிறது கொஞ்ச நாள் பெயில், கொஞ்ச நாள் போயிட்டு வரலாம், போயிட்டு திரும்பவும் எதுக்குள்ளே வரணும், ஜெயிலுக்குள்ளே வரணும். இந்த சரீரம்ங்கிற ஜெயிலுக்குள்ளே ஏதோ ஒரு சரீரம், என்ன மூட்டைப்பூச்சி சரீரமாக கூட இருக்கலாம், எந்த சரீரம் நமக்கு தெரியாது. என்ன கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன அக்கிரமம் பண்ணியிருக்கோமோ எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போது இதை யார் ஒருவன் நன்றாக தெரிஞ்சுக்கிறானோ அவன் என்ன பண்ண மாட்டான், ந முஹ்யதி, மயங்க மாட்டான். எதில் மயங்க மாட்டான், இந்த பொருள்களில் மயங்க மாட்டான். ஏன்னா இது என்னது, ஒரு வலை மாதிரி, இது ஒரு மாயா ஜாலம்னு சொல்லும். இந்த ஜெகத்துங்கிறது வலை விரிக்குது நமக்கு, என்ன பண்ணுறதுக்கு, ஆசைப்படு ஆசைப்படு ஆசைப்படுன்னு என்ன பண்ணுது, நம்மளை தூண்டுது. ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறோம், அவஸ்தை தான் படுறோம். யார் ஒருவன் இதை புரிஞ்சுக்கிறானோ மீண்டும் இங்கே பக்கம் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற எந்த விஷயத்து மேலும் ஆசைப்படக்கூடாது. இப்போது யார் ஒருவன் இந்த ரெண்டு பாதையும் புரிஞ்சுக்கிறானோ அவன் ந முஹ்யதி, மயக்கம் அடைவதில்லை. இந்த பொய்யான இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இந்த விஷயங்களில் அவன் பற்று வைப்பதில்லை. எல்லா விஷயமும் என்ன ஆச்சுன்னா, நம்ம போய் ஒரு இதில் நமக்கு ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா, அந்த காலம் இந்த மேஜிக் கூஸுன்னு ஒன்று இருக்கும், அந்த ஒரு கதை வரும், அந்த ஒரு வாத்து இருக்கும், அந்த வாத்தை போய் பிடிச்சா அது ஒட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளிவர முடியாது, அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. அது மாதிரி எது மேலெல்லாம் நீ பற்று வச்சிருக்கியோ அதெல்லாம் என்ன பண்ணும், ஒன்றை பிடிச்சிக்கிட்டு ஒன்றை விடாது. நம்ம விடணும்னு நினச்சா கூட என்ன பண்ணாது, அதுக்கப்புறம் நம்மளால் அதுலேருந்து வெளிவர முடியாது. புலிவாலை பிடிச்ச மாதிரி என்னாகும், அந்த ஜெகத் நம்மளை பிடிச்சிக்கும். அப்போது யார் ஒருவன் இதில் மயங்காமல் இருக்கின்றானோ, விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கின்றானோ, முழுமையாக வைராக்கியம் உடையவனாக இருக்கின்றானோ, எனக்கு இதெல்லாம் போதும், எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன்,
இதெல்லாம் மாறுகின்ற உலகத்தில் மாறுகின்ற என்னது நம்ம மாறுகின்ற உலகம் மாறுகின்ற உறவுகளில் நம்ம மாறாத இன்பம் ஒரு நாளும் கிடைக்காது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இருட்டுப்பாதை வேண்டாம், வாழ்க்கை பூரா இருட்டில் தடுமாறிட்டேன் நான், இன்னும் இறந்ததுக்கு அப்புறமும் இருட்டு பாதையில் போயிட்டு திரும்பவும் இந்த இருட்டுக்குள்ளே வர்றதுக்கு நான் ரெடியாக இல்லை அப்படிங்கிறது யார் ஒருவன் நன்றாக புரிஞ்சுக்கிறானோ அவன் இந்த உலக விஷயங்களில் மாட்டிக்கிறது கிடையாது, அவன் மயக்கம் அடைவதில்லை. மயக்கம் அடையாமல் இருக்கணும் என்ன செய்யணும்? தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவ அர்ஜுன. அர்ஜுனா அதனால் புரிஞ்சுக்கோ, திரும்பவும் இந்த மாய உலகத்தில் எதுலேயும் ஆசைப்படாத, மாறுகின்ற பொருள்களில் ஆசைப்படாத. ஏன்னா அது உனக்கு நிரந்தரமான நிம்மதியை ஒரு நாளும் கொடுக்காது. நீ என்ன நினைக்கிற, இது கிடச்சிட்டா நிம்மதி, இது கிடச்சிட்டா நிம்மதின்னு ஒன்றொன்னே நீ தேடி 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 போகிற. ஆனால் அதில் முழுமையான நிம்மதி ஒரு நாளும் வராது. அதனால தஸ்மாத் சர்வேஷு காலேஷு என்னையவே நினைங்கிற. முந்தினதில் ஒரு பார்த்தோம், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர அப்படின்னார், என்னையே நினைப்பாயாக அப்படின்னார். இங்கே யோக யுக்தோ பவார்ஜுன, என்ன பண்ணு, நீ என்னையவே தியானம் பண்ணுங்கிறார். உபாசனை பண்ணு, இறைவனையே தியானம் பண்ணு. ஏன்னா சதா இறைவனை தியானம் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், சாகும்போது ஞாபகத்துக்கு வரணும். நமக்கு சாகும்போது நமக்கு ஏதாவது நம்மளுடைய விரோதிலாம் ஞாபகத்துக்கு வந்து அவங்க வீட்டில் தான் அவர் திரும்ப போய் பிறக்கணும். அதனால் என்ன சொல்கிறாரு, இதை புரிஞ்சுக்கிட்டவன் நன்றாக மயக்கத்திலிருந்து விடுபடுவான். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவ அர்ஜுன. ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு என்ன பண்ணு, எப்பவும் உன்னுடைய ஸ்வதர்ம அனுஷ்டானத்தை, நீ என்ன காரியம் பண்ணணுமோ எதையும் விட்டுட்டு ஓடி வர சொல்லியே சொல்லலை. என்ன காரியம் பண்ணுறியோ அதில் இறைவனை நீ பிரதானமாக வச்சுக்க. இந்த உலகத்தில் உலக மக்கள்கிட்ட உறவுகள் கிட்ட எதையும் எதிர்பார்க்காத. எதிர்பார்த்தா என்னாகும், ஏமாற்றம்தான் வரும். அதனால தான் ஏற்கனவே கர்மயோகத்தில் ஈஸ்வர அர்ப்பண புத்தி ஈஸ்வர பிரசாத புத்தி நம்ம சொன்னோம். அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஆசைகளை ஒழுங்குபடுத்தி என்ன பண்ணிட்டோம், இப்போ ஆசைகளிலிருந்து விடுபட்டு இறைவன் மேலே மட்டுமே நமக்கு ஆசை இருக்கின்றது. இந்த உலக இச்சை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறான், அவன் மயக்கம் அடைவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8வது அத்தியாயத்துக்குரிய பலஸ்ருதி இதனுடைய ஸ்துதி பண்ணுறார். 28 வேதேஷு யக்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ணியபலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்யம் வேதேஷு யக்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ணியபலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்யம். இப்ப இந்த யோகி, இந்த உபாசனை செஞ்சவன், மரண சமயத்துல இறைவனையே நினைச்சுக்கிட்டு உயிரை விட்டவன். இல்லை ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அந்த கபால மோட்சம் பற்றி சொல்லப்பட்டுச்சு. இறக்கும்போது அந்த பிராணனை ஒடுக்கி அந்த ஓங்கார உச்சாரணத்தோட அவன் விருப்பத்தோட உயிரை விடுறான்னு நம்ம பார்த்தோம். அப்படி எடுத்துக்கலாம், சதா சர்வ காலமும் இறைவனுடைய ஸ்மரணையிலே இருந்து உயிரை விடுறது. அப்படிப்பட்டவன் அவனுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குது அப்படின்னா, வேதேஷு யக்ஞேஷு தபஸ்சு தானேஷு, நல்ல வேதம் படிக்கிறதுனால, வேதம் ஓதுவதால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ, யக்ஞேஷு பலவிதமான யஜ்ஞங்கள் செய்வதால் என்ன புண்ணிய பலம் கிடைக்குமோ, தபஸ்னா விரதங்கள், நிறைய விரதங்கள், ஹோமங்கள், ஜபங்கள் இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன புண்ணியம் கிடைக்குமோ, தானேஷு தானம் செய்கிறதால், நல்ல காரியம் பண்ணுறதுனால என்ன புண்ணியம் எல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் விட மேலான புண்ணியம் யாருக்கு கிடைக்குது, இறைவனையே தியானம் பண்ணுறவனுக்கு கிடைக்குது. சதா சர்வ காலமும் அந்த இறைவனையே தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவனுக்கு இந்த எல்லா புண்ணியத்தை விட மேலான புண்ணியம் கிடைக்குது. இப்போ நமக்கு இந்த தானம் பண்ணுறோம்,
ஜபம் பண்ணுறோம், ஹோமம் பண்ணுறோம், இதனால ஒரு புண்ணியம் கிடைக்கும். இந்த புண்ணியத்துக்கு பலன் என்ன? சொர்க்கலோகத்தில் போயிட்டு திரும்பவும் வரணும். ஆனால் யார் ஒருவன் எனக்கு இந்த பலனெல்லாம் வேண்டாம், எனக்கு இறைவன் மட்டும்தான் வேணும் அப்படின்னு யார் அதில் திடமாக உறுதியாக இருக்கானோ அவன் என்ன பண்ணுறான்? பரம் ஸ்தானம் உபைத்தி சாத்தியம் விதித்வா யோகி. அந்த உபாசனைகள் எல்லாம் செஞ்ச அவன் என்ன பண்ணுறான்? பரம் ஸ்தானம் உபைத்தி, மேலான மோட்சத்தை அடைகின்றான். அவன் கிரமமுக்தியை அடைஞ்சி பிரம்மலோக அந்த வெளிச்ச பாதையில், இந்த சுக்ல பாதையில் அவன் போய் என்ன பண்ணுறான்? அங்கே போய் பிரம்மலோகத்தில் போய் அவன் இந்த ஞானத்தை பெற்று பரம் ஸ்தானம் உபைத்தி, அந்த மேலான அந்த மோட்சத்தை அவன் அடைந்து விடுகின்றான். நமக்கு இந்த இது ப்ராக்ரஸ் தெரியணும். எப்படிலாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. இது நமக்கு வேதாந்தம் புரியாதவங்களுக்காக ஸ்பெஷலாக கொடுத்துருக்கார். புரியலை அப்படிங்கிறனால என்ன பண்ணாத, நீ மனம் துவண்டு போய் ஊர் சுத்த போயிடாத. நமக்கெல்லாம் என்ன புரிய போது இந்த ஜென்மாவில் புரியாது அப்படின்னு என்ன பண்ணிடாத, மனசு துவண்டு போயிடாத. அது புரியலைனாலும் பரவாயில்ல, நீ இறை சிந்தனையிலே இரு, இறைவனை தியானம் பண்ணிக்கிட்டே இரு. அப்போது அந்த எண்ணம் உனக்கு மேலோங்க என்ன ஆகும்? மரண சமயத்தில் உனக்கு அந்த நல்ல பாதை கிடைக்கும். நீ பிரம்மலோகத்தில் போய் மீண்டும் பிறக்காமல் இருக்கலாம். ஏன்னா நமக்கு பிறவிங்கிறது நமக்கு துன்பம். கடவுளாகவே இருந்தால் கூட, ராமராகவே இருந்தால் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு பார்க்குறோம். கடவுளை கல்யாணம் பண்ண சீதா அதுக்கு மேலே கஷ்டப்பட்டாங்கிறதுப்பா, நம்மெல்லாம் கூட பரவாயில்லைங்கிறது மாதிரி பிறவிங்கிறதே பயங்கரமான துன்பமாக இருக்குது. அப்போது அதனால தான் பிறவி வேண்டேன் என்ன பண்ணுறோம்? பயப்படுறோம். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, ஏது வருமோ தெரியலே. அதனால தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவார்ஜுன. அப்பப்போ இந்த பிரயாண காலம் ஸ்மரணை படிக்கும்போது நமக்கெல்லாம் பயம் வந்துடும் எல்லாருக்குமே. ஐயோ, நம்ம கடைசி காலத்தில் என்ன நினைப்போமோ, தோசை இட்லியை நினச்சிட்டு சாவோமோ என்ன தெரியல. நமக்கு நம்மளுடைய அபிமானம் எப்படி இருக்கணும்னு தெரியல. அதனால ஒரு நாளும் என்ன பண்ணணும், நம்ம இதை ஞாபகப்படுத்திக்கணும். கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது, எனக்கு கடைசி காலத்தில் சாகும்போது உன்னுடைய எண்ணத்தில் நான் என்னோட உயிரை விடணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? பிரார்த்தனை. வேற தவிர என்ன பண்ணுவோம்? அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்நேரம் என்ன பண்ணுவோம் தெரியாது. நம்ம மற்றவங்களெல்லாம் பார்த்து சொல்கிறோம், அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்கிற. நமக்கு வரும்போது நம்ம எப்படி இருப்போம்னு தெரியாது. அதனால என்ன சொல்கிறார்? தஸ்மாத் சர்வேஷு காலேஷு. இப்போவே என்ன பண்ண? இறைவனை நினச்சி நல்லா தியானம் பண்ணி பழகி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இதோட முடிச்சிருக்கோம். அடுத்த வாரம் நான் சம்மரி சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறம் ஒரு இது கருத்தரங்க மாதிரி வச்சுக்கிடுவோம். நீங்கள் இன்னொரு எல்லோரும் ஷேர் பண்ணிட்டோம்னா அடுத்த வாரம் நான் சம்மரி சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்த வாரம் வச்சுக்கலாம். 23 பாராயணம் பண்ணிடுறேன். यत्र काले त्वनावृत्तिम् आवृत्तिं चैव योगिनः प्रयाता यान्ति तं कालम् वक्ष्यामि भरतर्षभ अग्निर्ज्योतिरः शुक्लः षण्मासा उत्तरायणम् तत्र प्रयाता गच्छन्ति ब्रह्मविदो जनाः धूमो रात्रिस्तथा कृष्णः षण्मासा दक्षिणायनम् तत्र चान्द्रमसञ्ज्योतिः योगी प्राप्य निवर्तते शुक्लकृष्णे गतिह्येते जगतः शाश्वते मते एकया यात्यनावृत्तिम् अन्यया वर्तते पुनः नैते श्रुति पार्थ जानन्
योगी मुह्यति कश्चन तस्मात् सर्वेषु कालेषु योगयुक्तो भवार्जुन वेदेषु यज्ञेषु तपस्सु चैव दानेषु यत् पुण्यफलं प्रतिष्ठम् अत्येति तत्सर्वम् इदं विदित्वा योगी परं स्थानम् उपैति चाद्यम् ॐ तत्सत् इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे अक्षरब्रह्मयोगो नाम अष्टमोऽध्यायः श्रीकृष्णार्पणमस्तु प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ।